ரீசெண்டாக நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சவுக்கு சங்கரை கோர்ட்டுக்கு சரண்டர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் இந்த கையில் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கவனமாக நடந்து வந்துகிட்டு இருந்தார். மற்றவர்கள் தன் மீது இடித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் இருந்துச்சு. என்னென்னா இடித்தா அந்த பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு கையால் எல்லாரையும் அப்படியே டச் பண்ணாதீங்கிற மாதிரியே வந்துக்கிட்டு இருந்தார். அந்த காணொளியை பார்த்துட்டு என் நண்பருடைய மனைவி சொன்னாங்க, ஏன் இப்படி அடி வாங்கி சாகணும், ஒரு வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். அதுக்கு நண்பர் சொன்னார், சில பேருக்கு தேடி போய் அடுப்பில் உட்காரதில் ஒரு பெரிய சுகம் இருக்குது, கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் அப்படி தான் அப்படின்னு சொன்னார். இப்படி இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷனையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு பல சிந்தனைகள் ஓடிச்சு. இப்போ சமூகத்தில் நடக்கிற அவலங்களை வெளியில் சொல்வதுங்கிறது குற்றமா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டால் கூட, அந்த அவலங்களை என்ன லாங்குவேஜில் சொல்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி எல்லாவற்றையும் ஒரே தராசில் வச்சு பேசிட முடியாது. பல அடுக்குகள் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம அணுகணுமேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சவுக்கு சங்கர் வந்து எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சு ஒரே மாதிரி அலசி ஒரே மாதிரி காய போடுறதுக்காக இறங்கினவர். இன்னொன்று, ஒவ்வொரு முறையும் அவர் பேசும் பொழுது இது என்னவாக முடியும், இதன் விளைவுகள் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் பேசினவராக நமக்கு தெரியல. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் கையில் கட்டோடு கோர்ட்டுக்கு வந்தது. பல பேர் வந்து அவருக்கு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதே கைது வந்து இதற்கு முன்னாடி சவுக்குக்கு ஏற்பட்ட போது பல பேர் அவருக்கு ஆதரவாக பேசினாங்க. இந்த கைது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம், இங்கே சமூகத்திற்காக தானே ஒரு குரல் கொடுக்குறாரு அப்படின்னு பேசினவங்க பல பேர். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து ரொம்ப மௌனமாக அதை வேடிக்கை பார்க்குறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அவர் பேசிய வார்த்தைகள், பொத்தாம்பொதுவாக பெண்கள் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டு, இது எல்லாமே வந்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப ரேராக தான் அவருக்கு ஆதரவு குரல்கள் கேட்குது. ஸோ இந்த நேரத்தில் அந்த அம்மா சொன்னது வந்து எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொன்னது வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சிலருக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி சவுக்கு சங்கர் மாதிரி தான் கிட்டத்தட்ட அஜித்தும் ரிஸ்க் எடுக்கிறதுல அவ்வளவு ஆர்வமாக இருக்கார். அவரை வைத்து படம் எடுக்கிற பல தயாரிப்பாளர்கள் இவர் பைக் ரைடுன்னு கிளம்புனாலே கொஞ்சம் பயப்படுற சூழ்நிலையெல்லாம் முன்னே இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. பட் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, அவங்களால முன்னே சொல்ல முடிஞ்சுது. பல பேர் அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணி அவர் திருப்பி திட்டினதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. அவர் கார் ரேஸில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார், அப்புறம் பைக் ரேஸில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. இப்போ இன்டர்நேஷ்னல் டூர்லாம் போனதை நம்ம பார்த்தோம். இப்போ சமீபத்தில் விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப இலகுவாக நடக்க வேண்டிய ஒரு காட்சியை ரொம்ப கடினமாக்கி அவர் கீழே விழுந்து தலைகுப்புற விழுந்து நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுவே வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு செயல் தான் அது. நிச்சயமாக யாராக இருந்தாலும் அது செய்வதற்கு அஞ்சுவாங்க. அவர் வந்து பிறந்ததுலேருந்தே, அதாவது அவர் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே அவர் வந்து இந்த ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி செஞ்சிட்ருக்கிறாரு. எல்லா ஆபத்துகளையும் தேடி போய் உட்கார்றதுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயமா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ரைடு எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மெல்ல அவருக்கு நெருக்கமானவர்கள்ட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரயிலே போன ஒருத்தர் வந்து சொன்ன தகவல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அஜித் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாருங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பயணத்தை அவர் ரசித்து செய்கிறாரு. அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எல்லாத்தையுமே அவர் வந்து செஞ்சுக்கிறாருங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஆறுதலாகவும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பைக் எடுத்துகிட்டு தனியாக போகிறாரு, இப்போ வெளி மாநிலங்களில் அவர் போகிறாரு அப்படிங்கும் பொழுது கூட நண்பர்கள் 2-3 பேர் வரலாம், அல்லது 10 பேர் கூட சேர்ந்து போகலாம். ஆனால் போகிற இடங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். இப்போ திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கலவரம் வந்துடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சமீபத்தில் மரக்காணத்தில் மிகப்பெரிய கலவரம், சாதி கலவரம். அந்த பக்கம் போன இந்த பொது பேருந்துகள் எல்லாமே அடித்து நொறுக்குனாங்க, கார்களெல்லாம் அடித்து நொறுக்குனாங்க. சண்டை வந்து 2 குழுவுக்கு இடையிலானது. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ரோட்டில் போகிறவன் வர்றவன்லாம் அடிக்கிற அநாகரிகம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது. அது இங்கே மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள்லேயும் நடக்குது. குறிப்பாக அந்த காவிரி இஷ்யூ வரும்பொழுதெல்லாம் தமிழ்நாடு காவிரி எல்லையில் வந்து தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் ஒரு பெரிய பதட்டம் இருக்கும். இன்னொன்று வந்து கர்நாடகாவுக்கு போகிற தமிழக எண் கொண்ட வாகனங்கள் எல்லாம் அவங்க பாட்ட அடிப்பாங்க.
இதுக்கும் காவேரியில் தண்ணி வராததுக்கும் அல்லது தண்ணி கேட்கறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யாரோ ஒருத்தர் அவருடைய சொந்த வேலைக்காக போயிருப்பார் அல்லது சுற்றுலாவுக்காக போயிருப்பார். அப்போ அவர்களை வழிமறித்து தாக்குதல் நடத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமானது. அது தமிழர்கள் செஞ்சாலும் சரி, தெலுங்கர்கள் செஞ்சாலும் சரி, கன்னடர்கள் செஞ்சாலும் சரி, தவறு தான். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குற நமக்கு இப்படி அஜித் வந்து தனியாக போகிறாரு. ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு 4 பேரோட கூட போகட்டுமே, ஏதோ ஒரு மாநிலத்தில் இவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய விஐபி அப்படின்லாம் தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா என்னவாகும் அப்படிங்கிற பதட்டம்லாம் நமக்கு நிறைய உண்டு. அஜித் மீது தனிப்பட்ட முறையில் நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், எல்லாத்தையும் தாண்டி சில வெறுப்புகள் இருந்தாலும், அவருடைய இந்த ஆபத்தான அந்த பயணங்களை குறித்து நமக்கு எப்போவுமே ஒரு அச்சமும் ஒரு வருத்தமும் உண்டு, ஒரு அக்கறையும் கூட உண்டு. ஸோ அதன் பொருட்டு தான் நான் வந்து இந்த விசாரணையே இறங்கினேன். என்ன தான் பண்ணுறாருங்க அவர், இந்த மாதிரி போகும்போது அந்த பயணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க சொன்ன தகவல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போ அஜித் வந்து ஒரு 4 பேரோட கிளம்பி போவார். அவர் வந்து முன்னாடி பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருப்பார். அந்த வேகத்துக்கு பின்னால் வந்து ஒரு ஜீப்பு, அதில் வந்து சில நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட அது பாதுகாப்புக்கான பின்தொடர்தல் தான். ஸோ அந்த மாதிரி அதே வேகத்துக்கு அந்த ஜீப்பு பின்னாடி போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரவான் வரும். அந்த கேரவான் தான் அஜித் ரெஸ்ட் எடுப்பதற்கான கேரவான். இப்போ இவங்க போயிட்டே இருக்காங்க. ஒரு 4 நண்பர்களோ அல்லது 2 நண்பர்களோ அல்லது 3 பேரோ அஜித்தோடு அப்படியே போகிறாங்கன்னா, போகிற இடங்களில் ஹோட்டல் இருக்குமா, தங்குறதுக்கு வசதியான இடங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அது ஒரு நகரமாக இருந்ததுன்னா அங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிடுவாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த கேரவான்லேயே அவங்க தங்குற வழக்கம் இருக்குது. அப்போது ஒரு ஜீப்பு போகுது, பின்னாடி ஒரு கேரவான் போகுது, அதற்கப்புறம் ஒரு வேன் ஒன்று போகுமா. அந்த வேனில் என்ன இருக்குது அப்படின்னா 2 பைக்குகள், அதாவது இவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, இதே மாதிரி 2 பைக்குகளை அதில் வச்சுருப்பாங்க. ஒருவேளை இந்த பைக்குக்கு பஞ்சர்னால் உடனே போட்டுட்டு போயிடலாம். அதை தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இன்ஜின் கோளாறு, வண்டி நகராது அப்படின்னா இந்த வண்டியை தூக்கி அதில் போட்டுட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்காக ஸ்டெப்னி டயர் பார்த்துருப்பீங்க, ஸ்டெப்னி வண்டியவே வச்சுருக்காங்க அவங்க. இந்த 2 வண்டிகள் பர்மனெண்ட்டாக அந்த வேனில் இருக்கும். அதை தவிர சமைத்து சாப்பிடுவதற்கான எல்லா பொருட்களும் அது உள்ளே இருக்கும். ஸ்டவ்வில் ஆரம்பித்து அரிசி, பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா வரைக்கும் அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். அந்த அந்த வேனும் பின்னாடி போகும். இப்போது ஒரு வேன் ஸ்பீடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஜீப்பு ஸ்பீடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேரவேன் அவ்வளோ வேகத்தில் போகாது. ஏன்னா கேரவேனுடைய அமைப்பே வந்து அதிகபட்சம் ஒரு 40-50 கிலோமீட்டர் தான், அதை தாண்டி நீங்கள் அதை ஓட்டவே முடியாது. ஸோ அப்படி ஒரு கேரவான் தான் அஜித்தும் வச்சுருக்கிறாரு. அப்போ எப்படி இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அப்படின்னா, இவங்க போயிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது ஒரு 2 மணி நேரம் கழித்து, 3 மணி நேரம் கழித்து அல்லது 4 மணி நேரம் கழித்து இந்த கேரவான் வந்து அங்கே சேர்ந்துடும். இதுதான் வந்து அவங்களுடைய இந்த ட்ராவல் பாணி. இப்படி வந்து வெளி மாநிலங்களில், இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கு போனாலும் அஜித் இப்படி தான் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அப்புறம் எப்படி வந்து அவர் வெயிலில் உட்காந்தபடி ஒரு பைக்கில் போஸ் கொடுத்தாரு அப்படின்னு பல பேர் கேட்கலாம். அது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி அழகுக்காக எடுக்கப்பட்ட ஸ்டில்லு தான். மற்றபடி வந்து அவர் எந்த இடத்துலையும் பெருசாக தன்னை வருத்தி கொள்கிற அளவுக்கு சூழ்நிலையை வச்சுக்கல. அதான் எவ்வளோ செட்டப்பாக போகிறாருங்கிறது நீங்கள் பாருங்களேன். இப்போ தானே சமைச்சு சாப்பிட்ணும், நமக்கு பிடிச்சதை சாப்பிட்ணுன்னு நினைக்கும் பொழுது அழகாக அந்த அடுப்புகளும் இன்னும் பிற ஐட்டங்களும் இருக்கும். டக்குன்னு இறக்கி வச்சு அங்கே சமைச்சு சாப்பிட்ருவாங்க எல்லோரும். ஒரு வேளை ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா போகிற இடங்களில் நல்ல ஹோட்டல்கள் அமைஞ்சால் அங்கே சாப்பிட்ருவாங்க. ஒருவேளை தங்குவதற்கு பிரச்சனைன்னா கேரவானில் தங்கிப்பாங்க. இதில் இந்த மருத்துவ வசதிகள் கூட அந்த கேரவானில் இருக்குது. அடிப்படை முதலுதவிக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அதில் வச்சுருக்காங்க. அப்புறம் ஜீப்பில் போகிற நண்பர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து மிக மிக பாதுகாப்பான பயணத்தை தான் அவர் மேற்கொள்கிறார் அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பக்கம் சவுக்கும் ஒரு ஆபத்தான பயணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கார் ஒவ்வொரு நாளும். இன்னொரு பக்கம் அஜித்தும் ஒரு ஆபத்தான பயணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கார். ஆனால் இவருக்கு இருக்கிற தெளிவும் அறிவும் சவுக்குக்கு இல்லையே அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுன விஷயம்.